ஹாய், இன்னைக்கு 5 மினிட்ஸ் வித் சத்யால சோம்பேறியா இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்க சோம்பேறியா இருந்தால் நமக்கு பிடிக்காது இல்லையா? அவங்க ஆக்டிவாக இருந்தால் தான் நமக்கு பிடிக்கும். பிள்ளைங்க மட்டும் இல்லை, நாமளும் எல்லாருமே ஆக்டிவாக தான் இருக்கணும், சோம்பேறியாக இருக்கக்கூடாது. சரி, இந்த சோம்பேறியா இருந்தான்னா அவனுக்கு என்ன நடக்கும், என்ன பிரச்சனைகள் வரும், அந்த சோம்பேறித்தனத்திலேருந்து எப்படி வெளியே வரணும், இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள்லாம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா? முதல்ல நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் என்ன போடப்பட்டிருக்குன்னு வாசிக்கிறேன். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். அப்புறம் அடுத்து, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு படுத்துக்கொள்ளட்டும் என்பாயோ அப்படின்னு அங்கே போட்டிருக்கு. பாருங்க, கிச்சனுக்கும் உங்க பெட்ரூமுக்கும் நடந்த அம்மா சொல்லுவாங்க, எம்மா எழும்பும்மா, காலேஜுக்கு நேரம் ஆகுதுன்னு. அம்மா இருங்கம்மா, என்ன ஒரு 10 நிமிஷம் நான் தூங்கிக்கிட்டு அப்புறமா வரேம்மான்னு அப்படியே போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு படுத்தது ஞாபகம் இருக்கா? அலாம் அடிக்கும் போது அதுக்கு மண்டையில் ஒரு அடியை அடித்து அதை அமைதிப்படுத்திட்டு அப்படியே திரும்பியும் தூங்கின ஞாபகம் வருதா? சரி, இந்த சோம்பேறி இப்படி தூங்கி இருந்தான்னா அவனுக்கு என்ன நடக்கும்னு அடுத்த வசனத்துல போடப்பட்டிருக்கு. 11வது வசனத்துல அது என்ன போட்டிருக்குன்னு கேட்டா ஷாக் ஆயிருவீங்க. ஆனாலும் கேளுங்க, நான் வாசிக்கிறேன். உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். அப்போ இந்த தரித்திரம் வழிப்போக்கனை போல, வழிப்போக்கன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போவான், போக வேண்டிய இடம் அவனுடைய டெஸ்டினேஷன். அப்போ இந்த இடத்திலிருந்து அவன் தொடங்கி டிராவல் பண்ணி போக 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 அவனுக்கும் அந்த டெஸ்டினேஷனுக்கும் உள்ள தூரம் குறைஞ்சிட்டே வரும். சீக்கிரம் போய் சேர வேண்டிய இடத்த போய் அவன் சேர்ந்துருவான். அப்போ அதே மாதிரி இந்த தரித்திரம் என்ன செய்யுமா, முதல்ல எங்கேயோ இருக்க மாதிரி தான் இருக்கும், சோம்பேறிக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இவன் சோம்பேறியாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும்போது அவனுக்கும் அந்த தரித்திரத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்து சீக்கிரம் தரித்திரம் அவனை வந்து அடையும். அடுத்தது என்ன போட்டிருக்கு? வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும். ஆயுதம் அணிந்து ஒருத்தன் யார் இருப்பா? சோல்ஜர் இல்லையா? ஒரு போரிடும்படியாக சோல்ஜர் தயாரா தன்னுடைய ஆயுதத்தெல்லாம் வச்சுட்டு இருப்பான். அப்போ இங்கே என்ன போட்டிருக்கு? வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும் அப்படின்ட்டு. அப்போ இந்த வறுமைய ஒரு ஆயுதம், அதாவது ரெடியா இருக்கிற அந்த ஆயுதம் அணிந்தவனை போல இந்த வறுமை சோம்பேறிய அடைஞ்சிரும். அப்போ இந்த வறுமையுடைய அந்த ஆயுதம் என்ன தெரியுமா? இந்த சோம்பேறிக்கு சோம்பேறித்தனம் தான். இவன் சோம்பேறியா இருக்க அவனுடைய இந்த சோம்பேறித்தனமே அவனுக்கு வறுமையை கொண்டு வந்து விடும். பார்த்தீங்களா? சோம்பேறியா இருந்தால் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சோம்பேறியா இருக்கிறது படா டேஞ்சர். நம்ம அதனால இனி சோம்பேறியா இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் எல்லாம் இப்போ நினச்சிருப்பீங்க. அப்போ இந்த சோம்பேறித்தனத்திலிருந்து எப்படி வெளிவருவது, அதை பற்றியும் பைபிளில் ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கு. அதையும் நம்ம பார்க்கலாம். அப்போ பைபிளில் ஒருத்தர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும்னு போட்டிருக்கு. அது யாரு, என்ன ஆலோசனைன்னு பார்க்கலாம். 6வது வசனத்தில் பாருங்க, 6-7 வசனங்களை. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும்னு போட்டிருக்கு. அப்படின்னா அந்த சோம்பேறி எறும்பு கிட்ட போய் டியூஷன் எடுக்கணுமா, எப்படி சோம்பேறித்தனத்திலேருந்து வெளியே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா? ஒரு எறும்பு கிட்ட போய் ஆலோசனை கேட்க சொல்லப்பட்டிருக்கு. பரவாயில்ல, நம்மளுக்கு சரி வந்தால் சரிதான் இல்லையா? இந்த எறும்புகளுக்கு தலைவனே கிடையாது. இப்போ ஒரு மிலிட்ரியில் ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ்க்கு ஒரு தலைவர் இருப்பாங்க, அவங்களுக்கு மேலே இன்னொரு தலைவர் இருப்பாங்க. அந்த தலைவர் சொல்கிறத கேட்டு அழகாக நடப்பாங்க. ஆனால் அந்த எறும்புகளுக்கு அப்படி தலைவனே கிடையாது. எறும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகாரத்தை எடுத்துட்டு அழகாக லைனில் போகும், பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும்ல. அந்த எறும்பு அவ்வளோ ஒரு டிசிப்ளினோட இருக்கும். அது மழைக்காலத்தில் தனக்கு ஆகாரம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுட்டு என்ன செய்யுமா, அது இந்த கோடை காலத்தில் தான் சாப்பிட்டு அப்புறம் மீதி வரும் பார்த்தீங்களா, அந்த ஆகாரத்தை எல்லாம் அறுப்பு காலத்தில் தானியத்தை எல்லாத்தையும் அது சேர்த்து வைக்குமா. அப்போ மழை காலம் வரும்போது அதுக்கு ஸ்டோர் ஹவுஸில் நிறைய சாப்பாடு இருக்கு. அப்போ அந்த மழை காலத்தில் பிரச்சனை இல்லாமல் அது சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கும். அப்போ அதே மாதிரி தான் நாமளும் இருக்கணும். ஆனால் ஒரு சோம்பேறியோட மென்டல் ஆட்டிடியூட் எப்படி தெரியுமா இருக்கும்? அவன்
இப்போ எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கா, அது போதும். இப்போ எனக்கு காசு இருக்கா செலவழிக்கிறதுக்கு, அது போதும். மழைக்காலத்தில் மழை வரும்போது பார்த்துக்கலாம். அப்படிப்பட்ட மென்டல் ஆட்டிடியூட் ரொம்ப டேஞ்சர். அது இருக்கக்கூடாது. மாறாக எப்படி இருக்கணும்னா, நம்ம நல்ல சுகத்தோடு ஆரோக்கியமாக இருக்கும்போது சம்பாதிக்கக்கூடிய அந்த வயசில் நம்ம சம்பாதித்து ஞானமாக இருந்து என்ன செய்யணும், நம்முடைய எதிர்காலத்துக்கு குடும்பத்தில் வரக்கூடிய திடீர் செலவுகள் எல்லாவற்றுக்கும் நாம் சேமித்து வைக்கணும். சோம்பேறியா இருந்தால் வேலைக்காகாது. ஒரு தமிழ் பழமொழி கூட இருக்கு, இளமையில் சோம்பல் முதுமையில் வருத்தம். நல்லா தான் எழுதி வச்சிருக்காங்க இல்லையா? அப்போ பைபிளும் அப்படிப்பட்ட ஆலோசனைகளை தான் நமக்கு கொடுக்குது. பைபிள் கொடுக்கிற இந்த ஆலோசனைகளை எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஆக்டிவாக இருந்து ஞானமாக நடந்து எதிர்காலத்துக்கும் தேவைகளுக்கும் சேமித்து வைங்க. சோம்பேறித்தனத்தை அறவே அகற்றி விடுவோம். God bless you.